ஹலோ கைஸ், வெல்கம் டு அனிமே ஃபேன்ஸ். இன்னைக்கு நம்ம ஒன் பீஸ் அனிமே பற்றி தான் பார்க்க போகிறோம். வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப த்ரெட்னிங்காக இருக்க பீப்புளெலாம் யார் யாருன்றத ஒரு டாப் 10 லிஸ்ட்டில் பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன் டு வீடியோ. டாப் 10ல் இருக்க பர்சன்ஸ் யாருன்னா ராஜர் பைரட்ஸ். ராஜர் பைரட்ஸ் ஆல்ரெடி ஒன் பீஸை வந்து ஃபைன் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து வேர்ல்டு கவர்மெண்ட்டோட டார்க் ஃபேஸ் என்ன என்ன 18th சென்ச்சுரி முன்னாடி நடந்த விஷயம் எல்லாமே இவங்க ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ இவங்க இந்த ராஜர் பைரட் க்ரூ வந்து கவர்மெண்ட்டுக்கு ஆல்வேஸ் ஒரு பெரிய த்ரெட்னிங்காக தான் இருக்குது. ஈவன் யாருமே அந்த கவர்மெண்ட்டோடைய சீக்ரெட்டை வெளியே சொல்ல மாட்டாங்க. ராஜர்ஸ் டெத்துக்கு முன்னாடி, அவர் சரண்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே என்னோட க்ரூமேட்ஸை யாருமே டச் பண்ணக்கூடாது, அவங்கள ஃப்ரீயாக விட்டுருணுன்ற ஒரு அக்ரிமெண்ட் விச் மீன் டீல் மாதிரி தான் போட்டிருப்பாங்க. போட்டு தான் அவரே சரண்டர் ஆகிருப்பார். அதனால தான் வேர்ல்ட் கவர்மெண்ட் வந்து ராஜர் பைரட்ஸை எதுவும் இன்வால்வ் பண்ணல. இவங்க ராஜர் பைரட்ஸும் மோஸ்ட்டாக வந்து நாங்கள் எந்த பைரட்ஸ்லையும் இனிமேல் இன்வால்வ் ஆக மாட்டோன்ற ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட தான் வெளியே போயிருக்காங்க. ஸோ நம்ம இன்னும் ராஜர் பைரட்ஸில் யார் யார் இருக்காங்கன்னு மோஸ்ட்டாக அவங்களுக்கு தெரியாது. இது வரைக்கும் நம்ம பார்த்தது 2-3 பேர் தான் ராஜர் பைரட்ஸில் பார்த்துருப்போம், இன்னும் அலைவாக இருக்கிறதுல. இதில் ஷாங்க்ஸ் அண்டு பக்கியும் இருக்காங்க. ஷாங்க்ஸ் அண்ட் பக்கி, பக்கிக்கும் ஷாங்க்ஸுக்கும் அவ்வளோ தெரியுமா விஷயம் தெரியாது. பட் அவங்களுக்கு ஒன் பீஸ் போகிற வழி தெரிஞ்சிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு 9th பிளேஸ் பிடிச்சிருக்குது ஃப்ராங்கி. ஃப்ராங்கிக்கு ஆல்ரெடி ஏன்ஷியன் வெப்பன் ப்ளூட்டானை பற்றி தெரிஞ்சிருக்கும். அவன்கிட்ட ப்ளூ பிரிண்ட்டும் படிச்சிருப்பான். ஸோ அந்த ப்ளூ பிரிண்ட்டை வச்சு ஒரு புது வெப்பனை மேக் பண்ணுற எபிலிட்டியும் அவனுக்கு இருக்குது. ஸோ இவன் 9th பிளேஸ் பிடிக்கிறான் கவர்மெண்ட்டுக்கு பெரிய த்ரெட்டாக. ஓகே, நம்ம 8th பிளேஸில் பிடிச்சிருக்கு டூ ஃப்ளாமிங்கோ. டூ ஃப்ளாமிங்கோட ஃபேமிலி ஆல்ரெடி ராயல் ஃபேமிலி. ஸோ ராயல் ஃபேமிலிக்கு மோஸ்ட்டாக எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கும். கவர்மெண்ட்டோடைய சீக்ரெட், அப்புறம் இந்த மேரிஜோவில் இருக்க ட்ரெஷர் என்னன்ற எல்லா விஷயமும் நம்ம டூ ஃப்ளாமிங்கோ தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால் டூ ஃப்ளாமிங்கோ ஒரு 8th பிளேஸை பிடிச்சிருக்காரு. ஏன்னா அவரும் ஒரு விதமான கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஆப்போசிட்லாம் இருக்கார். ஏன்னா அந்த வேர்ல்ட் கவர்மெண்ட் திரும்ப இவங்களோட அக்செப்டன்ஸை எடுத்துக்கல. திரும்ப நான் உள்ளே வரேன், செலஸ்டியல் ட்ராகனாக உள்ளே வரேன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க மோஸ்ட்டாக. ஸோ இவர் வந்து எப்போ வேணால் த்ரெட்னிங்காக மாறலாம் வேர்ல்ட் கவர்மெண்ட்டுக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு 7th பிளேஸ் பிடிச்சது ராபின். ஏன்னா ராபின் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ராபினால் ஃபோனுக்கு எல்லாமே படிக்க முடியும். இவங்க தான் கடைசி இந்த ஸ்காலர், அந்த ஒகாரா ஐலாண்டில் இருக்க கடைசி ஸ்காலர் இவங்களாம். இவங்களால இப்போ வர லாஃப்டைலோட லொக்கேஷனை தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இவங்க வந்து வேர்ல்ட் கவர்மெண்ட்டுக்கு பெரிய த்ரெட்னிங்காக இப்போ வரைக்கும் இருக்கிறாங்க. இனிமேல் வரப்போகிற ஃப்யூச்சர்லேயும் நம்ம டாப் 2nd பொசிஷன் கூட பவுண்டி லெவலில் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரெண்டு ரெண்டு பேரால் தான் மோஸ்ட்டாக படிக்க முடியும். இந்த 3i ட்ரைப் பீப்புளாலையும் அப்புறம் இந்த ஸ்காலர்ஸ் இவங்களாலே தான் அந்த ப்ளூட்டான் அந்த மோஸ்ட்டாக அந்த ஏன்ஷியன் வெப்பனோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்கிறதுக்கும் ரோட் ஃபோனிகல்ஸை படிக்கிற எபிலிட்டியும் இருக்குது. ஓகே, 6th பிளேஸ் பிடிச்சிருக்கிறது பிளாக் பியர்ட். பிளாக் பியர்ட் ரொம்ப டேஞ்சரஸான ஒரு பைரட். அவனோட க்ரூவே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டெவில் ஃப்ரூட் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் இவங்க வந்து ஃப்ரூட் ஹண்டர்ஸ். ஓகேவா? இவனோட நேச்சரே ஒரு வேர்ல்டு கவர்மெண்ட் ரொம்ப பயங்கரமாக ஒரு த்ரெட்டிங்காக இருக்கும். இவன் என்ன பண்ணுவான், என்ன பண்ணிட்டு இருக்கான்ற ஒரு டவுட்டு அதிகமாகவே இருக்குது. ஏன்னா இவனுக்கு வந்து டி என்ற இனிஷியலும் இருக்குது. ஸோ டி என்ற இனிஷியல் வந்து எப்பயுமே வேர்ல்டு கவர்மெண்ட் ஒரு ஆப்போசிட்டான ஒரு பர்சன்ஸ் தான். ஸோ இவனோட அதுவும் இல்லாமல் 2 டெவில் ஃப்ரூட் இருக்குது. இன்னும் பிளாக் பீடை பற்றி ஒரு ஃபுல் டீட்டெயில் நம்மளுக்கு தெரியல. அவனோட பவர் லெவல் எவ்வளோ இருக்கும், இனிமேல் வரப்போகிற நம்ம எபிசோட்லேயும் நம்ம பிளாக் பீடை பற்றி பார்ப்போம். அவன் வந்து ஒரு ஓபியான டெவில் ஃப்ரூட்டும் இருக்குது, ஃபுல் ஒரு பவர்ஃபுல் க்ரூ மெம்பர்ஸும் இருக்காங்க. கூடவே நம்ம வந்து அட்மிரல் ஆல்ரெடி எக்ஸ் அட்மிரலும் உள்ளே இருக்காங்க, யார் குசானும் இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ரீசெண்டாக வந்து நம்ம எபிசோட்லேயே பார்த்துருக்கலாம், நம்ம கார்பி கூட ஒரு அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் பிளாக் பீட் எவ்வளோ த்ரெட்னிங்காக இருக்கார் வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கும் அதர் பைரட்ஸுக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது யாருன்னா ஷாங்க்ஸ் தாங்க. ஷாங்க்ஸை பற்றி நம்மளுக்கு இன்னும் ஃபுல்லாக தெரியல. இனிமேல் வரப்போகிற எபிசோடெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் பண்ணுறாங்க. ஷாங்க்ஸோட அட்டாக்ஸ் எப்படி இருக்கும், பவர் எப்படி இருக்கும், அண்ட் பவர் லெவல். ஏன்னா இப்போ வந்து ரீசெண்டாக வந்து மாங்காவில் கூட நம்ம ஷாங்க்ஸோட காங்கர் ஹாக்கியை வந்து ஜாய் பாய் லெவலுக்கு அதை கொஞ்சம் புஷ் பண்ணிருப்பாங்க. ஜாய் பாய் லெவலுக்கு சொல்ல வரல,
இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பேர் பண்ணுறது டோரியன் ப்ரோய் கம்பேர் பண்ணும்போது சொல்லியிருப்பாங்க, இது வந்து ஷாங்க்ஸோட ஹாக்கியோட அதிகமாக இருக்குது, அந்த கம்பேர் லெவலுக்கு வந்திருக்கு. ஷாங்க்ஸோட நம்மள எல்லாருக்கும் தெரியும் ஷாங்க்ஸோட ஹாக்கி லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும்ன்றது. அதுவும் இல்லாமல் ஷாங்க்ஸுக்கு ஆல்ரெடி ராஜர் பைரட் குரூலையும் இருந்திருக்காரு. அதுவும் இல்லாமல் இப்போ வந்து அவர் 4 எம்பரர், 3 சீரீஸ்லேயும் 4 எம்பரராக இருக்காரு. இந்த ஓல்டுலேயும் அப்புறம் இப்போ இப்போ நியூவாக இருக்கிறதுலையும் அவர் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் டைம் ஸ்கிப்க்கு அப்புறம் இந்த 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 ஃபுல் 3 இடத்துலையுமே இவர் வந்து 4 எம்பரரில் ஒரு ஆள் ப்ரெசன்ஸில் இப்போ வரைக்கும் இருந்திருக்காரு. அதுவும் இல்லாமல் இவருக்கு லாஃப்டைல் போக வழி கூட தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இப்போ இப்போ கூட இவர் லாஃப்டை விச் மீன் ஒன் பீஸை கிளைம் பண்ண தான் போயிட்டுருக்காரு. ஸோ இவர் வந்து நம்ம வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு 5th பிளேஸை பிடிச்சிருக்காரு, ஒரு பெரிய த்ரெட்னிங்காக. நெக்ஸ்ட்டு ஓகே, நெக்ஸ்ட் நம்ம 4th பிளேஸ் யாருன்னா லூஃபி தான். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். லூஃபி வந்து எப்பயுமே வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஆப்போசிட்டாக தான் இருப்பான். அவன் செய்கிற எல்லா செயலுமே வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஆப்போசிட்டாக தான் இருக்கும். ஈவன் அவனுக்கு டி என்ற இனிஷியலும் இருக்குது. செலஸ்டியல் டிராகனை அடிச்சிருக்கான். இவங்க க்ரூ ஃபுல்லாகவே வந்து வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய ஆப்போசிட். இப்போ கூட ரீசெண்டாக வந்திருக்க எபிசோடும் சாப்டரும் வந்து நம்ம கோரசேவே அடிச்சிருக்கான், அவங்ககிட்ட தப்பிச்சு போயிருக்கான். ஈவன் அவனோட பவுண்டி இன்னும் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ இவன் வந்து பெரிய த்ரெட்டை வந்து வேர்ல்டு கவர்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கான். ஸோ ஈவன் ஈவன் லூஃபியே வந்து 4th பிளேஸ் தான் பிடிச்சிருக்கான். இன்னும் டாப் 3 இருக்காங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம யார் பார்ப்போம். அது இன்னொன்று சொல்ல வந்துட்டேன். இவனுக்கு வந்து வேர்ல்டு கவர்மெண்ட் பொத்தி பொத்தி வச்சுருந்த ஒரு டெவில் ஃப்ரூட்டும் கிடச்சிருக்கு. அதான் ஹிட்டோ நோமி. இதை வந்து வேர்ல்டு கவர்மெண்ட் வெளியே தெரியக்கூடாதுன்னு வச்சிருந்த டெவில் ஃப்ரூட்டும் இவன்கிட்ட தான் இருக்குது. ஸோ எல்லா விதத்துலேயும் வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப ஆப்போசிட்டாக இருக்க ஒரே ஒரு பர்சன், மீன் ரொம்ப த்ரெட்னிங்காக இருக்க பீப்புள் யாருன்னா லூஃபியோட க்ரூ மட்டும்தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து யாருன்னா 3rd பிளேஸை பிடிச்சது வேப்போல். நம்ம இப்போ கரெக்டாக வந்து எபிசோட்லேயே பார்த்துருப்போம். வேப்போல் வந்து ஒரு விக்னஸாக இருந்திருக்கான். ஈமு யார், ஈமு இந்த யார், நம்ம கோப்ராவை கொன்னது யாருன்றதை விட்னஸ் பண்ண ஒரே ஆள் வந்து, சாரி ஒரே ஆள் இல்லை 2 பேர், சாபு அண்டு இவங்க 2 பேர் தான் பார்த்துருப்பாங்க. அதுவும் இல்லாமல் அங்கேருந்து தப்பிச்சு போன 2வது பர்சன் இவன் ஆள் தான். ஸோ விவிக்கு அவ்வளோ ஒன்றும் தெரில. அதுவும் இல்லாமல் இவனுக்கு வந்து வேர்ல்டு கவர்மெண்ட் சீக்கிரட்டாக தெரிஞ்சிருச்சு. ஸோ இவன் வந்து 3rd பிளேஸை பிடிச்சிருக்கான். ஏன் 3rd பிளேஸை பிடிச்சிருக்கான்றதுனால இவன் வந்து மார்கன் டீம் மாட்டியிருக்கான், அவன் கூட இருக்கான் இப்போதைக்கு. இப்போ இவன் என்ன சொன்னாலும் அது பெரிய ஒரு சென்சேஷனல் நியூஸாக மாறிடும். ஸோ ஏன்னா ஒரு பெரிய சீக்ரெட் இவனுக்கு தெரிஞ்சிருக்கிறதால இவன் வந்து 3rd பிளேஸை பிடிச்சிருக்கான் நம்ம வீடியோவில். ஓகே, நம்ம 2nd பிளேஸில் யாருன்னா ரெவல்யூஷனரி ஆர்மி தான். நம்ம எல்லாருக்குமே தெரியும் டிராகன் அண்ட் டிராகனோட க்ரூ எல்லாருமே வந்து வேர்ல்டு கவர்மெண்ட்டை அப்போஸ் பண்ணுற ஒரு குரூப் தான். இவங்க வந்து எல்லா விதத்துலேயும் வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக தான் இருக்காங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு வந்து 2nd பிளேஸ் கொடுக்குறதுல எந்த ஒரு வேறுபாடும் இல்லை. இவங்க வந்து 2nd பொசிஷனுக்கு டிசர்வ் ஆன பீப்புள் தான். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் இடத்துல யார் இருக்காங்கன்னு தெரியுமா? மார்கன் தாங்க. நம்ம யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னா மார்கன்ட்ட இப்போ வந்து விவி இருக்கா, அப்புறமேட்டு வேப்போலும் இருக்கான். இவன்கிட்ட வந்து என்னன்னா இவன் பப்ளிஷ் பண்ணுற விஷயம் வந்து பீப்புள்ஸ்கிட்ட சீக்கிரமாக போய் சேர்ந்துடும். இவன் என்ன போட்டாலுமே பப்ளிக் வந்து தெரிஞ்சிடும் டக்குன்னு. ஸோ வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு இவன் எப்பவுமே ஒரு பெரிய த்ரெட்னிங் தான். ஈவன் இப்போ இது வரைக்குமே இவனோட போடுற எல்லாரோட மெசேஜ் விச் மீன் லெட்டர்ஸ் எல்லாமே செலஸ்டியல் டிராகனோட அப்ரூவலோட தான் போட்டிருப்பான். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த மாதிரி தான் போட்டிருப்பானுங்க. இப்போ ஈவன் எக்ஸாம்பிளுக்கு நம்ம கார்டி வேலி நிறைய இன்சிடெண்ட், எல்லா இன்சிடெண்ட்லேயும் எந்தெந்த டாபிக் வரணும் மோஸ்ட்டான்றது வந்து செலஸ்டியல் டிராகன் சொல்கிறதுனால தான் இவன் வந்து போடுவான். அதனால தான் இது வரைக்குமே அவன் இன்னும் எக்ஸிஸ்டாக இருக்கான். இல்லைனா எப்பயும் அவனுங்க அடித்து தூக்கியிருப்பானுங்க. மேபி ரொம்ப டஃப்பாக போகுதுன்ற இந்த நம்ம வேறு ஃபைனல்ஸ் கிட்ட வேறு வந்துட்டோம். ஸோ இனிமேல் நம்ம வந்து மறைக்க தேவையில்லை, நம்ம வந்து ஓனாக இருக்கலாம் சொல்லிட்டு இது இப்போதைக்கு என் பேபி இருக்கான், அப்புறம் வேப்போல இருக்கான். இவங்க 2 பேர் விஷயத்தையும் இவங்க வந்து ஒரு பப்ளிஷ் பண்ணால் முடிஞ்சு போச்சுங்க. ஏன்னா இப்போ வேப்போல் சொல்கிறதுக்கும் இவன் சொல்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ இவன் பண்ணுற விஷயம் வந்து ஒரு பெரிய நியூஸாக இருக்கும், ஐ மீன் பெரிய சீனாக இருக்கும் அந்த இடத்துல. நியூஸ் பேப்பரில் வந்து அவன் போகிற விஷயம் நிறைய பீப்புள்ஸ் வந்து நோட்டீஸ் பண்ணிருவாங்க. ஸோ இவன் தான் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸ் நம்ம பிடிச்சிருக்கான். ஓகே காய்ஸ், நம்ம இன்னும் வேர்ல்டு கவர்மெண்ட் எத்தனை பேர் த்ரெட்னிங்காக இருக்காங்கன்றது ஒரு பார்ட் வீடியோவில் போகலாம். இது வந்து டாப் 10. நெக்ஸ்ட்டு வந்து டாப் 11 to 20 வைக்கலாம். ஓகே,
ஓகே காய்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை போல நிறைய வீடியோக்காக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இன்னும் இதோட பெட்டரான வீடியோஸ் நான் போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, ப்ளீஸ் சப்போர்ட் மீ காய்ஸ் அண்ட் தேங்க் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. これが俺の最高地点だ俺は海賊王になる男だ